வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய வைஃப் சோகமா இருக்கிறத பாத்துட்டு என்னாச்சுன்னு கேக்குறான். அவனுடைய வைஃபும் வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. அதை கேட்டதும் அந்த பையன் வயசான அம்மானு கூட பாக்காம அவன் அம்மாவை சோஃபால தள்ளி விட்டுட்டு அவசரத்துல அவன் வைஃபோடைய செருப்பை போட்டுட்டு ஓடி போய் மெடிக்கல் ஷாப்ல பேட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அவன் வைஃப் கிட்ட கொடுக்கறான். இதெல்லாம் பாத்துட்டு அந்த பையனுடைய அம்மாவால பொறுக்கவே முடியல. அப்ப ஒரு நாள் அவன் வைஃப்க்கு பெயின் கடிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல இருந்து பெயின் பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்த அந்த வீட்டு ஓனர் என் வீட்டு வாசல் முன்னாடி இருந்துதான் உன் வைஃபுக்கு பெயின் பாத்துட்டு இருப்பியான்னு சொல்லி விரட்டி விட பாக்குறாங்க. ஆனாலும் அந்த பையன் அப்ப நான் ரோட்டுக்கு போய் நின்று என் வைஃபுக்கு பெயின் பாப்பேன், உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் கிட்டயும் அவன் அம்மா கிட்டயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் வைஃபுக்கு காலமிக்க விட்டுறதுல இருந்து அவன் வைஃபோடைய ட்ரெஸ் மடிச்சு வைக்கிறது வரைக்கும் எல்லா வேலையுமே செஞ்சு அவன் வைஃப ரொம்ப பாசமா பாத்துட்டு இருக்கான். ஏன் அவன் மத்தியான சாப்பாடு சாப்பிடணும்னா கூட அவன் வைஃப்க்கு கால் பண்ணி சாப்பிட்டுட்டியான்னு கேட்டுதான் சாப்பிடவே ஆரம்பிக்கிறான். அவங்க பையன் பொண்டாட்டி தாசனா மாறினது அவங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு சோகமா வரான். அதை பார்த்து அவனுடைய வைஃப் என்ன ஆச்சுன்னு கேக்குறான். எனக்கு அந்த வேலை செட் ஆகல, அதனால நான் அந்த வேலையை விட்டுட்டேன்னு சொல்லிடுறான். அதை கேட்டதும் அவன் வைஃப் என்கிட்ட கேட்காம எப்படி நீங்க வேலையை விடலாம்னு சொல்லி இவ்வளவு நாள் பாசமா இருந்த வைஃப் வேலையை விட்டுட்டு வந்ததும் அவ ஹஸ்பண்ட் கிட்ட எரிஞ்சு விட ஆரம்பிச்சிரா. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.